தேனியில் ஓபிஎஸ் வீட்டில் ஒரு கூட்டம் நடக்குது, மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. ஓபிஎஸ் வீட்டில் நடந்து சசிகலாவை திருப்பி கட்சிக்குள்ளே கொண்டு வரணும்னு தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானம் போட்டு அதுக்குமே எடப்பாடி பழனிசாமி அசைஞ்சு கொடுக்கவே இல்லை. அந்த தீர்மானம் போட்டவங்களை கட்சியை விட்டு நீக்கிறாரு. சசிகலாவை போய் பார்த்ததுக்காக ஓபிஎஸ்னுடைய சகோதரரை கட்சியை விட்டு நீக்கிறார். ஓபிஎஸ்ஸே அது கையெழுத்தும் போட்டார். ஸோ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஸ்டாண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இத்தனை வருஷமாக நின்றுட்டார். 2021 பார்த்தோம் அப்படின்னா கூட ஒரு 4 வருஷம் ஒரு உறுதிப்பாடு ஒரு துளி கூட குறையாமல் இவங்க யாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டார். அதுக்கு பிறகு 2022 ஓபிஎஸ்க்கும் அவருக்கும் பிரச்சனை ஓபிஎஸ் கட்சியிலேருந்து வெளில போனதுக்கு பிறகு ஓபிஎஸ் திருப்பி சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற விஷயங்கள் அப்போவே பேசப்பட்டது. அப்போவுமே ஒரு உறுதியாக இருந்தார். ஏன்னா அதிமுக பொதுச் செயலாளர், அதிமுகவினுடைய ஒற்றை தலைமையாக தன் நிலைநிறுத்திக்கிறதுக்காக அவர் நிறைய விஷயங்களை பண்ணார். அந்த ஒற்றை தலைமை அவர் கைக்கு சேர்ந்தது. அதை என்னால் ஈஸியாக லூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தார். 2024 மக்களவைத் தேர்தலுக்கு இந்த முயற்சியில் எடுக்கப்பட்டது. அதுக்கும் அவர் ஒத்து போகல. 2024 மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பிறகு 6 முன்னாள் அமைச்சர்கள், செங்கோட்டையன் சொன்னார்ல 6 பேர் நாங்கள் போய் பேசணும், அந்த 6 பேர் போய் பேசினப்போவுமே கூட அவர் அசையவே இல்லை. அதுக்கு பிறகு ஆகஸ்ட்டில் ஒரு செயற்குழு கூட்டம் நடந்தது. அந்த செயற்குழு கூட்டத்தை மையப்படுத்தி அவ்வளோ விஷயங்கள் பேசப்பட்டது. இந்த செயற்குழுவில் ஒருங்கிணைப்பு தொடர்பான விஷயங்கள் பெரிய அளவில் வெடிக்கும் அப்படின்னு. ஆனால் செயற்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யார் ஒருத்தரும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது ரொம்ப தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அந்த இடைப்பட்ட காலத்தில் பண்ணிட்டார். இவங்க ஜூலை மாதம் 6 பேர் போய் அவரை பார்க்குறாங்க. ஆகஸ்ட்டில் பொதுக்குழு நடக்குது. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய காய் நகர்த்தல்களில் யாருமே அங்கே போய் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற வார்த்தையை எடுக்கவே கிடையாது.